நான் தான் உங்க பாசிவல். ஒரு வழியா வந்துட்டு இன்னைக்கு கடைய தொறந்துட்டேன். வந்துட்டு பார்க்க போறது என்ன அப்படின்னா, அப்டேட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான். கடைசி உலக போர். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. இந்த படம் யாரோட படம் அப்படின்னா, ஹிப்ஹாப் தமிழோடது. இது அவரோட 8வது படம் அப்படின்னு நினைக்கிறேன். யதார்த்தமாக தான் வந்துட்டு யூடியூப்ல எனக்கு இந்த வீடியோ ஷோ ஆச்சு. நான் வந்துட்டு சரி போய் சும்மா செக் அவுட் பண்ணி பார்த்தேன் ட்ரெய்லரை. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னால் இந்த இடத்துல வந்துட்டு வீடியோ வந்து ஷோ பண்ண முடியாது. வேணும்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் காட்டுறேன். ட்ரெய்லர் முடியும் போது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நான் ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு இது தெரியும். முடியும் போது சென்னை சிட்டியில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொழந்து கட்டிட்டாங்க. யதார்த்தமாக வந்துட்டு ட்ரெய்லர் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கடைசியில் வந்துட்டு படத்தோட டைட்டில் காட்டுறாங்க. காட்டி முடிச்சோடனே இந்த ஸ்டேடியத்தை வந்துட்டு சும்மா நார்மலாக காட்டுறாங்க. திடீர்னு வந்துட்டு ஸ்டேடியத்தில் ஒரு பாம்பு விழுந்து ஸ்டேடியம் மொத்தமும் காலி. என்ன பாவம் பண்ணிச்சு அந்த இடம்? என்ன தெரிஞ்சு முக்கால்வாசி ட்ரெய்லர்லையுமே வந்து நான் பார்த்த இடம் எல்லாம் சென்னை சிட்டியாக தான் இருக்கும். கன்ஃபார்மாக சென்னை சிட்டி தாங்களே. ஏகப்பட்ட இடமும் சென்னை சிட்டி தான். என்ன தெரிஞ்சு டார்க் ரோல், அதாவது வில்லன் ரோல் வந்துட்டு நடராஜன் சார் தான் ப்ளே பண்ணுறான்னு தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல கிங் குயின் அப்படிங்கிற டைலாகை மென்ஷன் பண்ணி ஒரு டார்க்கான ஒரு டைமை பற்றி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் தாங்க வில்லன். அதுக்கு வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நடராஜன் சார் வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட படத்தில் பிடிக்கும். அதாவது ஆக்சுவலாக சதுரங்க வேட்டை அந்த படத்துலேருந்து எனக்கு அவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவர் ரீசெண்டாக நடிச்ச அந்த படத்தில் உள்ள ஏகப்பட்ட கிளிப்ஸ் எனக்கு வந்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொன்றிலையுமே வந்துட்டு அவரோட ஆக்டிங் பக்கவாக இருக்குங்க. எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாலே உங்களுக்கே தெரியும். அது ஒரு தனி ஸ்டைலாக தெரியுது. எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் வந்துட்டு அது இருக்காதுல்ல. ஒரு சில ஆக்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். அது அவர் ப்ளே பண்ணால் மட்டும் என்னன்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட நடிக்கிற எல்லா கேரக்டர்ஸும். ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு தமிழ் படங்கள்லையுமே வந்துட்டு கேரக்டர், அதாவது ஹீரோவாக வந்துட்டு நடிக்கிறவருக்கு தமிழ் அப்படின்னு பேர் வச்சு அது ரொம்ப நாளாக ஆகுதுங்க. இப்போ கரண்டாக வந்துட்டு இந்த கடைசி உலக போகிற இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹிப்ஹாப் தமிழா அவருக்கு வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ணா ஆதினம் ஆற எல்லா ஃப்ரேமுமே அது யார் சினிமாட்டோகிராஃபர் பண்ணான்னு தெரியல. அதாவது எப்படின்னா அப்படியே போட்டு செஞ்சுருக்காங்க கதையெல்லாம். ஸ்க்ரீன் பிளே பற்றியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. ஆனால் என்னன்னு தெரியல, ட்ரெய்லர் ஃபுல்லாகவே எந்த இடத்துல லேக் இல்லை. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணலன்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ கரண்டாக பார்த்துட்டு இருக்கிற இந்த போஸ்டரில் கூட ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத நல்லா பார்த்து பாருங்கள். கொஞ்சம் இது பாருங்களேன். உங்களுக்கு எதுவும் தெரில. இது வந்துட்டு ஏதோ கொரியனா இல்லை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னு தெரில அது. ஆனால் இவர் வந்துட்டு ஏதோ ஒரு கண்ட்ரியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டில் இவனை வந்துட்டு தீவிரவாதியாக இருக்குமா அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏங்க தமிழ்னு பேர் வச்சுட்டு யாருங்க தீவிரவாதியாக இருப்பா? நீங்களே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சீனில் வந்துட்டு நடராஜன் சாரும் இருக்கார். இவர் இந்த போஸ்டரில் இருக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை ஒரு திருந்திருப்பாரோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண வரல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் சென்னை சிட்டியில் பாம்பு போட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிங் வரைக்கும் பாம்பு போட்டு பொலன்னு புழக்கிறாங்க. ஆனால் உடனே அடுத்த ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னா, நம்ம நடராஜன் சார் கிங்கை விட குயினுக்கு தான் செஸ்ல பவர் ஜாஸ்தி. என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது தெரியல, ஹீரோயின் வந்துட்டு நடராஜன் சாரோட பொண்ணு. வருவாப்பா தமிழ் எனக்காக வருவான் அப்படின்னு ஹீரோயினால கடைசி, அதாவது ட்ரெய்லர் முடிய போற எண்ட்ல தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரியே ஒரு சீனை காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோல இருக்கிறது ஹீரோயினாங்கிறது ஒரு டவுட் தான். ஆனா ஹீரோயினா இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வேற இடத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க. அதாவது அந்த வார் நடக்கிற அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் வேற இடத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது தான் ட்ரை பண்றாங்களோன்னு ஒரு குட்டி கேசிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் எனக்காக வருவான்னு சொன்ன உடனே அடுத்த ஃப்ரேம்ல பார்த்தா நம்ம ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து சொல்லியாரு, அவன் செத்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அவன் எப்படி உயிரோட வந்தானே எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல அவன் வந்துட்டு 4 பேரை போட்டுன்னு போடுறான். அங்க ஒரு அடி இங்க ஒரு அடி. தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைட்ல நான் பார்த்ததே கிடையாது. ஆதி அண்ணாவோட நிறைய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது எப்படி சொன்னா ரொம்ப ஹைப்பாக இருக்கும், ரொம்ப தூக்கி ரொம்ப ஹை பிச்சா போட்டு அடிப்பாரு. ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஃபைட்லாம் ரொம்ப கிரவுண்டடாக இருக்குங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு வார் சீக்வன்ஸ் என்ன தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல. அதனால வந்துட்டு மக்கள் எல்லாரையும் அதாவது ஒரு ஜோன் உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. அதை தாண்டி அவங்க ட்ரை பண்ணும்போது இவங்களை வந்துட்டு அடிச்சு விரட்டுறாங்களோன்னு ஒரு குட்டி கேசிங். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அதாவது அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா புரட்சி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தா திடீர்னு வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்கு. அதில் வந்துட்டு லைனா அப்படியே பாம்பு வெடிச்சுக்கிட்டே வருது. இது முடிஞ்ச அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டு லைட்டாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு போலீஸ் எல்லாரும் வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. மோஸ்ட்டாக இது வந்துட்டு ஆதினாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லைட்டாக ஒரு கெஸ் பண்ணுறேன். ட்ரெய்லர் எண்டில் வந்துட்டு டைட்டில் கார்டு காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கடைசி சீனாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதில் கூட மிலிட்ரி எல்லாருமா சேர்ந்துட்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே கூட்டு போய் இது வந்துட்டு ஒரு மலை பக்கத்தில் ஏதாவது காடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே யாரும் கூட அடி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த ட்ரெய்லர் முடியும் போது கூட இந்த ஃப்ரேமில் தான் முடிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்டில் நல்லா பார்த்து பாருங்க. அதே எக்ஸாக்ட் இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த இடத்துல தான் வந்துட்டு படம் முடியும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டைட்டில் கார்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பாம்பு போட்டு முடிச்சிட்டாங்க. அதோட ட்ரெய்லர் முடியுது.
ஸ்டோரி என்ன மாதிரி மூவ் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நான் கெஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா அதுவே வந்துட்டு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிடும். ஸோ இதோட வந்துட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி கடையை நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஓப்பன் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வந்துட்டு போயிட்டு வரேன். டாடா.